हाय फ्रेंड्स இன்னைக்கு காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பூ காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். இது வந்து கட் பண்ணி சுடு தண்ணி கொதிக்க விட்டு அதில போட்டு அலசி எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக வந்து சுடு தண்ணில போட்டு எடுக்கறேன்னா இதுல வந்து சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அதனால வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில போட்டு எடுத்துருங்க. உப்பு தேவையான அளவு, மைதா வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து 1/2 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. மைதா, உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. நல்லா இந்த பதத்தை கரைச்சிக்கோங்க. இப்போது இதில் காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்த்திட வேணாம். இதை போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போது வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதை அப்படியே போட்டுக்கோங்க. எடுத்து அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக வச்சுட்டா மேலெல்லாம் கருகிடு உள்ளே வேகாத போயிடும். கம்மியாக வச்சுட்டு இது நல்லா திருப்பி விடுங்க. எல்லா சைடும் நல்லா வேகட்டும். காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டிடுங்க. ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.